ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு சொல்றார், ஓ அர்ஜுனா, கோழைத்தனத்தை விட்டுவிடு, அது உனக்கு எந்த விதமாக உதவி என்பது செய்யாது. மனத்தளச்சிலிருந்து வெளியே வந்து யுத்தத்தை செய் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனர் என்பவன் அவருக்கு தெரிஞ்ச அந்த வில்லு கல்வி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லபடியாக அவருக்கு அந்த வில்லு கல்வி என்பது தெரியும். ஒரு மகாவீரன் அர்ஜுனர் என்பவன். எந்த எதிரியானாலும் சரி, அர்ஜுனரை பார்த்தால் பயப்படுவார். அந்த விதமான ஒரு பலசாலி அர்ஜுனர். இந்த விதமான பலசாலி கூட சில நேரத்தில் பயப்படுவார். பயம் எப்போ வருமோ அந்த நேரத்தில் புத்தி என்பது வேலை செய்யாமல், புத்தி வேலை செய்யவில்லை என்றால் விவேகம் என்பது வராது. அப்போ தேவையில்லாத முடிவுகள் எல்லாமே எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விதமான சூழ்நிலை அர்ஜுனருக்கு வரும்போது பயப்படுவான். பயப்பட்டு நான் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவான். அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவருக்கு சொல்றார், முதல்ல உள் எதிரிகள் யாராச்சும் இருக்கிறார் விஷயத்தை பாரு. உனக்குள்ள ஒரு பெரிய எதிரிகள் என்பவன் இருக்கிறார். அவன்தான் கோழைத்தனமை மற்றும் மனத்தளர்ச்சி. இது ரெண்டும் இருந்தால் புத்தி என்பது வேலை செய்யாது. கெட் அப் அர்ஜுனா, யூ ஆர் எ வாரியர், யுத்தம் செய் அப்படின்னு சொல்லுவார். இந்த விதமான ஞானம் என்பது நமக்கும் தேவை.